ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இன்றைக்கி 12th ரிசல்ட்ன்றதுனால என்னோடய பையன் இன்றைக்கி 12th அவனுக்கு ரிசல்ட் வந்துச்சு. மார்க் வாங்கின கையோடு அவனுக்கு வந்து எந்த காலேஜில் அட்மிஷன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் வந்து எங்களுக்கு 1 வீக்காகவே கால் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கவுன்சிலிங் ஆஃபீஸ்க்கு அங்கே போனோம். போயிட்டு அவனுக்கு கோயம்புத்தூர் காலேஜில் வந்து நாங்கள் அட்மிஷன் போட்டுட்டு திருநெல்வேலியில் அது வந்து கோயம்புத்தூரில் தான் அவன் சேரணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தான். சரி, அவனோட ஆசைப்படி அவனுடைய ஃப்யூச்சர் அதுதான் அப்படின்றனால நாங்களும் அங்கே அட்மிஷன் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. பக்கத்தில் தான் எங்கள் அண்ணி வீடு. ஸோ மதிய லன்ச் வந்து நாங்கள் அங்கே போயிருந்தோம். இது அவங்க வீட்டில் உள்ள செல்லப்பிராணி ஸ்டஃபி, அவனுக்கு சம்மர் கட் போட்டு விட்ருக்கு. அதுக்கப்புறம் வந்து மதிய லன்ச் நாங்கள் அங்கே தான் சாப்பிட்டா. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, 4 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. சிக்கன் குழம்பு வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு எங்கள் அண்ணி வீட்டு கார்டனை சுற்றி பார்த்தோம். செம்மையாக இருந்துச்சு. எல்லா செடியுமே நல்லா அழகாக வந்துச்சு. வெத்தலை கொடிலாம் மரம் மாதிரி செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் மாங்காய் மரம் தான் ஸ்பெஷலே. எங்கள் அண்ணி வந்து அவங்க கையாலேயே மாம்பழத்தை வந்து மாங்காயை வந்து பறித்து கொடுத்தாங்க. எங்களுக்காக ரொம்பவே போராடினாங்க. இந்த மாங்காய், அதுக்கப்புறம் வந்து கிளிமுக்கு மாங்காய், அந்த வீடியோவில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நிறைய மாங்காய் பறித்தோம். மாங்காய் பிரித்து நாங்கள் வந்து 3 பேர் ஷேர் பண்ணிக்கிட்டோம். இது வந்து கம்மியாக தான் இருக்குது. நாங்கள் வந்து 3 பேர் ஷேர் பண்ணிக்கிட்டோம். எங்கள் அண்ணி, நான், ஜான்சி 3 பேரும் மாங்காய் தேங்காய் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். மாங்காய் நல்லா செமையாக இருந்துச்சு, இனிப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் நைட்டு டின்னரும் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னாங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இட்லி ஊற்றி நான் பார்க்குறப்ப இந்த மாதிரி யாரெல்லாம் ட்ரை பண்ணுவீங்கன்னு தெரியல. பாக்கெட்டோடையே எங்கள் அண்ணி வந்து இட்லி ஊற்றிட்டாங்க. நம்மளாம் வந்து என்ன பண்ணுவோன்னா, கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் உப்பு தண்ணி சேர்த்து இது பண்ணுவோம். அதோட எங்கள் அண்ணி இட்லி அரைச்சி கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இது வந்து அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோஸ். இதோட நம்ம வீடியோ வந்து முடியுது. பாய். I've been thinking about myself today.